உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நாம் வள்ளல் பிரான் எழுதிய பல கடிதங்களை வாசிச்சிருக்கோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான கடிதம் 1864 எழுதியிருக்காரு நம்முடைய வள்ளல் பிரான். அதுலேயும் சென்னையில் இருக்கக்கூடிய வீராசாமி பிள்ளை தெரு என்கின்ற தெரு, அதில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் அவருக்கு எழுதியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரண கடிதம் மாதிரி தெரியுது. ஆனால் வார்த்தைகளுக்குள் பயணிக்கும்போது, வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய இடைவெளியில் பயணிக்கும்போது, அப்போதான் அந்த இடைவெளிகளெல்லாம் கூட வள்ளல் பிரான் என்ற விஸ்வரூபத்தால் நிரம்பி இருக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஆதுரம் சொட்டுகின்ற ஒரு கடிதம் வாசிக்கலாம். தங்களுக்கு புத்திர பேறு உண்டாயிற்று என்று கேள்விப்பட்டு அளவு கடந்த சந்தோஷத்தை அடைந்தேன். குழந்தையை நன்றாக பாராட்டி சகல விஷயத்திலும் சாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சுமார் 60 தினத்துக்குள் அவ்விடம் வருகிறேன், அல்லது 10 தினம் அதிகப்பட்டாலும் அவசியம் வருவேன். நமது அன்பராகிய மகாராஜ ராஜஸ்ரீ ஸ்ரீ வேலு முதலியார் ஆனி மாசம் பிரயாணப்படுவதாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் என் பிரயாணம் எல்லாவர்க்கும் வெளிப்பட்டால் அநேகர் என்னுடன் கூடி வர பிரயாணப்படுவார்கள். ஆரவார பிரயாணமாக முடியும். ஆதலில் தாங்களும் அவர்களுக்கு இது விஷயத்தில் தெரிவிக்க வேண்டும். நான் மாத்திரம் ரகசியமாக வரும்படி நிச்சயித்திருக்கிறேன். அவசியம் வருவேன். இங்கனம் சி ராமலிங்கம், வைகாசி 8ஆம் நாள். இந்த கடிதத்தை 19/5/1864 நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ரத்தின முதலியார் என்பவருக்கு எழுதியிருக்கிறார். அந்த ரத்தின முதலியாருக்கு எழுதிய கடிதத்தில் 2 விஷயத்தை குறிப்பாக சொல்கிறார். ஒன்று, ரத்தின முதலியாருக்கு குழந்தை பேர் உண்டாகி இருக்கிறது, அதற்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. அடுத்து, வேலு முதலியார் என்பவர் பயணப்பட போகிறார் என்று சொல்லி அதற்கும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். முதல்ல நம்முடைய வள்ளல் பிரானோட கடிதத்தோட திரும்ப பயணிச்சிடலாம். தங்களுக்கு புத்திர பேர் உண்டாயிற்றென்று கேள்விப்பட்டு அளவு கடந்த சந்தோஷத்தை அடைந்தேன். குழந்தையை நன்றாக பாராட்டி சகல விஷயத்திலும் சாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். ஏன்னா வள்ளல் பிரான் என்பவர் துறவு மேற்கொண்டவர். அவருக்கு இந்த மாதிரியான குழந்தை பிறப்பு அல்லது இல்லற வாழ்க்கை இதை பற்றிய நேரடி அனுபவம் இல்லை என்றாலும் கூட வள்ளல் பிரான் குழந்தை பேறு என்பது எப்படிப்பட்ட உன்னதமான ஒன்று என்பதை உணர்ந்திருக்கிறார். அதனால தான் குழந்தை பேர் உண்டாயிருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள், குழந்தைய சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அக்கறையாக ஒரு தாயின் கனிவும் தந்தையின் கருணையும் மிக்கவராக இந்த கடிதத்தில் வாழ்த்தோடு சேர்த்து ஒரு அக்கறையையும் தெரிவிக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் அவர்கள். அடுத்தது தன்னுடைய பயணத்தை பற்றி சொல்ல பாருங்களேன். நான் சுமார் 60 தினத்துக்குள் அவ்விடம் வருகிறேன், அல்லது 10 தினம் அதிகப்பட்டாலும் அவசியம் வருவேன். இப்படியாக பயணங்களிலேயே நம்முடைய வள்ளல் பிரான் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் இருந்த காலத்தில், ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்ட அந்த காலத்தில், ஆங்கிலேயர்கள் வருவதற்கும் போவதற்கும் வாகனங்கள் இருந்திருக்கின்றன, குதிரை படைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் கால்நடையாக சென்றிருக்கிறார்கள் அல்லது மாட்டு வண்டியில் போயிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பிரானும் நிறைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் கால்நடையாகவே. அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்ற விஷயம். ஆனால் நடப்பதற்கோ பயணப்படுவதற்கோ தயங்காமல் அவர்கள் தொடர்ந்து பல ஊர்களுக்கும் சென்று அங்கே மக்களை சந்தித்திருக்கிறார்கள்ங்கிறது நாம் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் சோம்பல் படுவது அல்லது ஓய்வாக இருக்கணும்பா, நான் எங்கேயும் வெளியில் வரல அப்படின்லாம் சொல்லாமல் மக்களை சந்திப்பதற்கும் புதிய ஊர்களுக்கு பயணப்படுவதற்கும் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். புதிய மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக, புதிய விடியல்களை பார்ப்பதன் மூலமாக, புதிய வானம் புதிய காற்றை தரிசிப்பதன் மூலமாக நம்முடைய மனம் விசாலமடையும் என்பதை வள்ளல் பிரானுடைய இந்த 2 வரி கருத்து நமக்கு தெளிவுபடுத்துது. சரி, 60 நாளுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா 10 நாள் கூடுதலாக தேவைப்பட்டாலும் வருவேங்கிறாரு. அடுத்த தகவல் பாருங்க. நமது அன்பராகிய மகாராஜ ராஜஸ்ரீ ஸ்ரீ வேலு முதலியார் ஆனி மாதம் பிரயாணப்படுவதாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் என் பிரயாணம் எல்லாவர்க்கும் வெளிப்படும்.
வெளிப்பட்டால் அநேகர் என்னுடன் கூடி வர பிரயாணப்படுவார்கள், ஆரவார பிரயாணமாக முடியும். ஸ்ரீ வேலு முதலியார் என்பவர் பயணப்பட்டு வரப்போகிறாரு. அவரோட சேர்ந்து நானும் வந்துட்டா என்ன நடக்கும்? அவர் எல்லாருக்கும் சொல்லிடுவார் நானும் கூட வர்றேங்கிறத. அப்போது இன்னும் நிறைய பேர் என்னோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னோட சேர்ந்து பயணம் செய்கின்ற அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று விரும்புவார்கள். அதனால் இன்னும் நிறைய பேர் என் கூட வந்துடுவாங்க. அதனால் ஒரு கூட்டமாயிடும். அதனால் அது ஆரவார பயணமாக இருக்குமே தவிர அமைதியான பயணமாக இருக்காதுன்னு சொல்கிறார். இணைத்து பார்க்க வேண்டும், கனெக்ட் த டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வள்ளல் பிரான் என்கின்ற சித்தர் இப்படியாக தனிமை பயணத்துக்கு ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் தன்னை மதகுருவாக சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று இருப்பவர்கள் மிக மிக படாடோபமாக, மிக மிக ஆரவாரமாக தன்னோடு ஒரு 100 பேர் கொண்ட கூட்டத்தை அழைத்து செல்பவர்களாக, 100 பேர்களிடமும் பணம் பெற்றுக்கொண்டு அழைத்து செல்பவர்களாக இப்படியான மனதோடு இருக்கிறார்கள், இப்படியான வாழ்வியலை மேற்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டில் ஆரவார பயணம் வேண்டாம், படாடோப பயணம் வேண்டாம் என்று சொன்ன வள்ளல் பிரான் மிகப்பெரிய சித்தர். ஆனால் இப்போது காவி உடை அணிந்திருக்கிறார்கள், ஆன்மீக தோற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இந்த படாடோபமும் இந்த மாதிரியான ஆடம்பரமும் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர ஆன்ம ஞானம் இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் பயணம் செய்வதெல்லாமே மிக விலை உயர்ந்த வாகனங்களாகட்டும், விலை உயர்ந்த தங்குமிடங்களாகட்டும், விலை உயர்ந்த உணவாகட்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் கொண்டாடுவது, ஆன்ம ஞானிகளாக நம்முடைய வழிகாட்டிகளாக கொண்டாடுவது என்பது தவறு என்பதை வள்ளல் பிரானுடைய இந்த கடிதம் காட்டுகிறது. படாடோபத்துக்கு ஆசைப்படாத, ஆரவார பயணத்துக்கு ஆசைப்படாத அந்த தன்மையை இந்த கடிதத்தில் காட்டுகிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. வெளிப்பட்டால் அநேகர் என்னுடன் கூடி வர பிரயாணப்படுவார்கள், ஆரவார பிரயாணமாக முடியும். ஆதலில் தாங்களும் அவர்களுக்கு இது விஷயத்தில் தெரிவிக்க வேண்டும். நான் மாத்திரம் ரகசியமாக வரும்படி நிச்சயித்திருக்கிறேன். அவசியம் வருவேன். இங்கனம் ஸ்ரீராமலிங்கம், வைகாசி 8ஆம் நாள். நான் மாத்திரம் வருவேன், ரகசியமாக வருவேன் என்கின்ற தன்னை மறைத்து கொள்கின்ற அந்த ஆன்ம ஞானம், அந்த பற்றற்ற நிலைமை, அந்த துறவு மனப்பான்மை நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று. இன்றைய நபர்களிடம், இன்றைய குருமார்களிடம், இன்றைய ஆளுமைகளிடம், இன்றைய ஆன்ம ஞானம், ஆன்மீக ஞானம் பேசுபவர்களிடம் இது இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டால் வள்ளல் பிரானை இன்னமும் கொண்டாட நம்மால் முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.